ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிந்து நான் அந்த நகையெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து தான் அந்த நகையை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சஞ்சய் அது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணிக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் அதாவது சிந்துவை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. சிந்து நான் அதை எடுக்கல அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சஞ்சய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே மகா அதிர்ச்சி ஆகிறாங்க. எசைக்கு நான் அதெல்லாம் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட திருட்டு வேலையை பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா பேசுகிறாங்க. இப்போ சிந்துவால் எதுவுமே பேச முடியல. ஆனால் அன்னபூர்ணி ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் இன்றைக்கான எமோஷனல் எபிசோடுக்கு சிந்து ரொம்பவுமே அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வீட்டில் போய் சிசிடிவி கேமராலாம் பார்க்கும்போது அந்த சிந்து நகை எடுத்துகிட்டு வந்த அந்த இது மட்டும் கட் பண்ண விடப்பட்டிருக்கு. உடனே பார்த்தோன்னா இது சிந்துவோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகமும் சிவாவும் தொடர்ந்து சிந்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லாரும் பார்த்தோன்னா சிந்து எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக தான் பேசுகிறாங்க. பைரவி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா உயிரோடையே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிந்து தொடர்ந்து நான் எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்னேகா இடையில பேசி அப்படியே ஏதாவது இவங்க மனசை மாற்றணுங்கிற மாதிரி பேசும்போது சிவா இது எங்கள் குடும்ப விஷயம், அதனால் நீ தலையிடாதன்னு சொல்லி செம்மையாக பேசி விட்டுறாரு. ஆனால் சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகா தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் சிந்துவை விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ சஞ்சய் அன்னபூர்ணிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் முடிவு, சிந்துவை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதா வேணாமான்னு. அப்படிங்கும்போது சிந்துவை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் சிவாவும் ரொம்ப பதறி போகிறாங்க. இருந்தாலும் சிந்து ரொம்ப கலங்கி அழுது, என்னை இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு தள்ளிட்டீங்க, நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. கடைசியில் போலீஸ்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்துவை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சிந்து அழுகுறாங்க, நான் இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னு. ஆறுமுகமும் சிவாவும் அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. மற்ற எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே யோசனையோடு இருக்காங்க. மகாவும் எசைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பார்த்தா ஸ்னேகாவும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அன்னபூர்ணி குழப்பத்தோடு இருக்காங்க. இப்போ சஞ்சய் நடந்து போகிறாரு. சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா யோசிக்கிறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்படி இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறது பைரவியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.